Hi friends, வணக்கம் and welcome back to Cook with Suji channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா உப்பு உருண்டை செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். இந்த உப்பு உருண்டை பாத்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக். இது குழந்தைகளும் பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உப்பு உருண்டை செய்ய தேவையான பொருட்கள் நான் 400 கிராம் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசியை 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் கொரன்னு அரைச்சிக்கோங்க. அரைக்கும் போதே நீங்கள் சால்ட்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க. 4 பத்து தேங்காய் எடுத்திருக்கேன். அதை மிக்சியில் இந்த மாதிரி துருவின மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். 2 பத்து தேங்காவை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம உப்பு உருண்டை சாப்பிடும்போது நல்லா கடிப்படும் போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தாளிக்க தேவையான பொருட்கள் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்திருக்கேன். 2 வரமிளகாவை நல்லா இந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்கேன். 1 கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம துருவி வச்ச தேங்காவை இந்த அரிசி மாவில் சேர்த்து கலந்துக்கலாம். நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே சால்ட் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். இப்போ இட்லி தோசைக்கெல்லாம் நம்ம எவ்வளோ சால்ட்டு சேர்ப்போமோ அதே அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் 4 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம அது கூட எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம காஞ்ச மிளகாவையும் இது கூட சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையும் இது கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பழையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கிளறுங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உப்புமா பதத்துக்கு வந்த பிறகு நம்ம ஒரு கையில் எண்ணெய் தடவிட்டு உருண்டை பிடிச்சி பாருங்கள். இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வந்ததுன்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு ஆறின பிறகு உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் எண்ணெயை தடவிட்டு நம்ம இந்த உருண்டைகள்லாம் வச்சிடலாம். இந்த உருண்டைகள்லாம் வேகிறதுக்கு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும். இப்போ பாருங்கள், சுவையான சூடான உப்பு உருண்டை ரெடி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். உங்களோட டவுட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.